மக்கள் மதுவை ஏதோ சுகமா இருக்கு, வானத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு, நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. டயாலிஸ் பண்ணக்கூடியவனை போய் பார்த்துட்டு அவன் படக்கூடிய வேதனையை பார்த்துட்டு நீ செய்யக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய வேலை கஷ்டம் கடினம், அது உடல் வலி. உடல் வலின்றிய டயாலிஸ் பண்ணவனை போய் பார்த்துட்டு உடல் வலினா என்னன்னு கேள். அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை இன்னைக்கு மக்கள் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். உடல் வலி போகும் என்று குடித்து விட்டு உங்கள் உடல்களை நாசப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அதனால நான் முடியாது. 30 வயசு 35 வயசுல படக்கூடிய பாடுகள் மருத்துவமனைகளில் போய் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, பொதுவாகவே மனிதன் நாகரிகம் வளர்ந்த ஒரு காலத்திற்கு வந்துவிட்டான். கல்வி வளர்ந்திருக்கிறது. பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை மனிதன் கண்டுபிடித்தும் இருக்கின்றான். ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் நாம் சென்று பார்த்தால் இன்று இருப்பது போன்ற ஒரு இயல்பு வாழ்க்கை 100 வருடங்களுக்கு முன்பு கிடையாது. வில்லிவாக்கத்திலிருந்து நம்ம பாரிஸ் வரையும் போக வேண்டும் என்று சொன்னால் இப்போ எவ்வளவோ வசதிகள், பைக் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, பஸ் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் இருக்கு, வசதிகள் இன்று பெருகி இருக்கிறது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து போயிருக்கணும், இல்லைன்னா மாட்டு வண்டியில் போயிருக்கணும். மனிதன் அரிய அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் வாழ்ந்தவர்களிடத்துல நீங்கள் எப்படி தண்ணீரை பெற்றீர்கள், உங்களுக்கு தண்ணி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம் சொன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்களா? ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு வீட்டில் கிணறு இருந்திருக்கும், ஒரு பகுதியில் ஏரி இருக்கும். தண்ணீரை தங்களுடைய வீட்டிற்கு கொண்டு வருவது என்பது மிக சிரமமாக இருந்திருக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு போர். ஒரு சுவிட்சை போட்டோம் என்று சொன்னால் டேங்க் வரும்போது அடுத்து வீட்டில் ஒவ்வொரு டேப்லையும் தண்ணி வருது. வீட்டிலே இன்னைக்கு குடி தண்ணீரை உருவாக்கக்கூடிய ஆர்ஓ சிஸ்டம் உள்ள காலத்திற்கு நாம் வந்து விட்டோம். நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய அறிவியல் வளர்ச்சி, அறிவினுடைய உச்சிக்கு இன்னைக்கு மனிதன் சென்று விட்டான். சந்திராயனுக்கு போறான், சூரியனுக்கு இங்கிருந்து கோள்களை அனுப்பக்கூடிய காலத்திற்கு உயர்ந்து விட்டோம். வானில் பறக்கிறான் மனிதன், எல்லாம் வருஷத்துக்கு வந்துட்டான். எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய மனிதனுடைய பண்புகளை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் மனிதன் படைக்கப்பட்ட காலத்தில் எப்படி இருந்தானோ அதே போன்ற ஒரு நிலையில் தான் மனித பண்புகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு தீமைகள் இன்றும் இருக்கிறது. மனுஷன் படிச்சுட்டான், நாகரிகம் வந்துருச்சு, அறிவுல வளர்ந்துட்டான், இருந்தாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றும் வரதட்சணை இருக்கிறது, இன்றும் மது இருக்கிறது, இன்றும் போதை இருக்கிறது, இன்றும் வட்டி இருக்கிறது, இன்னும் கலாச்சார சீரழிவு இருக்கிறது, இன்னும் ஒழுக்க சீர்கேடு இருக்கிறது. வளர்ந்த பிறகு வந்த சினிமாவால் வந்த அந்த பாதிப்புகள், அந்த சமூக தீமைகள் இருக்கிறது. மொபைலினால், செல்போனினால் வந்த சமூக தீமை இருக்கிறது. ஆரம்பத்தில் சூதாட்டம் இருந்தது, இன்னைக்கு அந்த சூதாட்டம் ஆன்லைன் சூதாட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய சமூக தீமைகளை பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். சரி, இவ்வளவு சமூக தீமைகள் இருக்கு, இதையும் நீங்க தடுக்கணும் கேள்வி மற்றவங்களுக்கு வரல. சமூகத்தில் தீமைகள் இருக்கிறது என்று சொன்னால் தீமைகளை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன வேலை? காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களா, அவங்க பார்க்க மாட்டாங்களா? அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்களா? கவர்மெண்ட் இருக்கு, அவங்க பார்க்க மாட்டாங்களா? சமூகத்தில் தீமை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஏன் தீமையை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யர்ஹமுல்லாஹ், வானத்தில் உள்ள அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டார். வானத்தில் உள்ள இறைவன் எல்லோர் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவன், எல்லோர் மீதும் பாசம் செலுத்தக்கூடியவன், எல்லோரையும் நேசிக்கக்கூடிய இறைவன் சில அன்பு செலுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு முகமது நபி சொன்னார்கள், மன் லா யர்ஹமுன்னாஸ், யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, யார் மனிதர்கள் மீது அன்பு காட்டவில்லையோ அவர்களுக்கு வானத்தில் உள்ள இறைவன் அன்பு காட்ட மாட்டான், வானத்தில் உள்ள இறைவன் அன்பு செலுத்த மாட்டான் என்று சொல்லி முகமது நபி அவங்க சொல்றாங்க. நீங்க உலகத்துல பார்க்கணும், சமூகத்துல பார்க்கணும், இவ்வளவு சீர்கேடுகள் இருக்கு, இவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது, சமூகத்தில் இவ்வளவு தீமைகள் இருக்கு. நம்ம சும்மா போக முடியுமா? சும்மா போகவும் முடியாது.
குர்ஆன் சொல்கின்றது முஸ்லிம்களை பார்த்து, உங்கள முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நீங்க ஒரு கூட்டம் தயாராக இருக்க வேண்டும். எதுக்கு தயாரா இருக்கணும்? எதுவுன இலல் கைர், இந்த மக்களுக்கு மத்தியிலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வயமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுவதற்காகவும் தீமையை தடுப்பதற்காகவும் உங்களில் ஒரு கூட்டம் நீங்கள் தயாராக இருங்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், நீங்க தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. இஸ்லாம் ஒரு நன்மை என்று சொன்னால் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. தீமை என்று சொன்னால் அந்த மக்கள் அதில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அதை விட்டு நீங்கள் தடுங்கள் என்று சொல்லி திருக்குர்ஆன் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கட்டளையிடுகின்றது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் கண் முன்னால் ஒரு தீமையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். ஒரு தீமையை ஒரு முஸ்லிம் கண் முன்னாடி பார்க்கிறார், அவர் சும்மா போயிட முடியாது. ஒரு முஸ்லிம் இருக்கிறார் என்று சொன்னால் கண் முன்னால் அவர் தீமையை பார்த்தால் உங்களுடைய கரங்களால் நீங்கள் அதை தடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் சக்தி பெறவில்லை என்று சொன்னால், அது உங்களுக்கு இயலவில்லை என்று சொன்னால் உங்கள் நாவால் அதை நீங்கள் தடுக்க வேண்டும். அதற்கும் நீங்கள் சக்தி பெறவில்லை என்று சொன்னால் உள்ளத்தால் நீங்கள் அதை விட்டு ஒதுக்கி விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஒரு முஸ்லிம் என்ன பண்ண முடியும்? ஒரு நன்மையை ஏவணும், தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. உங்கள் கண் முன்னால் ஒரு தீமை நடக்கின்ற போது அதை நீங்கள் கையால் தடுங்கள். வாய்ப்பில்லை என்று சொன்னால், அதற்கு வழி இல்லை என்று சொன்னால் நாக்கால் தடுங்கள், உங்கள் சொல்லால் தடுங்கள் என்று முகமது நபி சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? தடுத்துதானே ஆக வேண்டியிருக்கு. இதுல நம்ம நிறைய பட்டியல் இருக்கிறது. வரதட்சணை இருக்கிறது, மது இருக்கிறது, சூதாட்டம் இருக்கிறது, வட்டி இருக்கிறது, அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் போகுது. இதுல இந்த வரதட்சணை என்ற ஒன்று இன்னைக்கு சமூகத்தில் தலைவிரித்து ஆடுகிறதா இல்லையா? இதுல குறிப்பா எல்லா சமூகத்திற்கும் இந்த தீமைகளை தடுப்பது போன்று குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திலும் இந்த தீமை ஊடுருவி இருக்கிறது. இந்த தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்துல நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து எடுத்து பார்த்தால் இப்படியான ஒரு நிலை இருந்திருக்க. ஆனா இன்னைக்கு என்னன்னாக்கா, இன்னைக்கு முஸ்லிம்கள் கூட வரதட்சணை வாங்கக்கூடியவர்களாக மாறி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு கண் முன்னாடி இருக்கிறது. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பியதை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகின்ற போது, அல்லாஹ் குர்ஆனிலே முகமது நபி அவர்களை பற்றி சொல்கின்ற போது, ஹுவல்லதி, அவன்தான், இறைவன் தான், அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, தன்னுடைய தூதரிடத்திலே நேர்வழியையும் சத்திய மார்க்கத்தையும் கொடுத்து அனுப்பினான். என்ன காரணத்துக்கு அனுப்பினா? தன்னுடைய தூதரை இறைவன் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன? நேர்வழியையும் சத்திய மார்க்கத்தையும் கொடுத்ததற்கான காரணத்தை சொல்கின்ற போது, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக. என்ன உயர்ந்து நிற்க வேண்டும்? அலா தீனிக்குள்ளி, உலகத்தில் உள்ள எல்லா சித்தாந்தங்களை விட, எல்லா சீர்திருத்தங்களை விட, எல்லா கொள்கைகளை விட, எல்லா கோட்பாடுகளை விட இஸ்லாம் என்பது மேலே நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய தூதரிடத்திலே இந்த நேர்வழியை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கிறான். உலகத்தில் எந்த பிரச்சனையும் வேணாலும் எடுங்க, மனிதன் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் இந்த உலகத்தில் எது இருக்கிறது? எந்த பிரச்சனையை எடுத்தாலும் தீர்வுன்னு சொல்லுவான், பேர்ல தீர்வு இருக்கும், பேப்பர்ல தீர்வுன்னு எழுதி வேணா வைக்கலாம். அது தீர்வா? நீங்க உலகத்துல நிறைய பிரச்சனை நடக்குதுங்க. பிரச்சனைகளுடைய பட்டியலை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பாலியல் வழக்குகள் ஒரு வருடத்திற்கு பதியப்படுகிறதா. பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிறார்கள். எவ்வளவு வழக்கு? 3.5 லட்சம் வழக்கு ஒரு வருஷத்துக்கு வருது. என்ன தீர்வு? என்ன அதுக்கு தீர்வு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? தீமைகளை தடுப்பதற்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள், காவல்துறையினர் இருக்கிறார்கள், நீதித்துறை இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது. என்னப்பா தீர்வு? பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறார்கள். 3.5 லட்சம் வழக்கு போட்டீங்களா? என்ன செஞ்சீங்க? தீர்வு என்னன்னா, பெண்கள் கையில மிளகா பொடி வச்சுக்கீங்க. இது தீர்வா? பெண்கள் கையில கத்திய வச்சுக்கீங்க. பெண்கள் என்ன கொலைகாரங்களா? கத்தியோட பெண்கள் சுத்தணுமா? தீர்வு என்று கேட்டால் அது தீர்வாக இருக்கணும். தீர்வு இல்லாத விஷயங்களை இதுதான் தீர்வு என்று சொல்லப்படக்கூடிய ஒண்ணு பார்க்கணும். நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, ஒரு நாள் இந்திய நாட்டுடைய பிரதமர் டிவியில வந்துட்டு இன்றிலிருந்து 500 1000 செல்லாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு செஞ்சார். இது 500 1000 செல்லாதான். நமக்கெல்லாம் ஒரு கையில பணம் வச்சிருந்தவங்க, பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருந்தவங்க, பையனை கல்லூரியில சேர்க்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் காசை சேர்த்து
கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தவங்க எல்லாம் கதி கலங்கி போய் நிற்கிறாங்க. 500,000 செல்லாது. என்ன ஏன் செல்லாது? இந்த நாட்டிலே கருப்பு பணம் அதிகமாகிவிட்டது, கள்ள பணம் அதிகமாகிவிட்டது. இதுக்கு தீர்வு என்னவா? 500,000 செல்லாது என்று சொன்னால் எல்லா கருப்பு பணம் எல்லாம் வெள்ளை பணமா மாறிடும், கள்ள நோட்டு காணாம போயிருந்தார். அதுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது தீர்வுன்னு சொன்னாங்க. தீர்வு மக்கள் வேணா நினைச்சுக்கலாம். அதற்கு பிறகு பார்த்தால் கள்ள பண புழக்கம் அதிகமாகி விட்டது. கருப்பு பணம் 1.5 லட்சம் வச்சிருந்தவன் 10 லட்சம் கோடியா மாறுறான், 10 லட்சம் கோடி வச்சிருந்தவன் 20 லட்சம் கோடியா மாறுறான். அவனுடைய கருப்பு பணங்களுடைய எண்ணிக்கை உயரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்ப இப்படி தீர்வு என்று சொல்லிவிட்டு அது தீர்வாக இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உதாரணத்துக்கு எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு சொல்லுதுங்க. ஒரு தனி மனித வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வியாபாரம், அரசியல், எல்லா விஷயத்திற்கும் பொருளாதாரமாக என்ன ஒரு நீங்க ஒரு துறையை எடுத்தாலும் இஸ்லாம் தீர்வு சொல்லுது. அப்ப திருமணம் என்று வரும்போது தீர்வு சொல்லாம இருக்குமா? உலகத்துல எல்லா கொள்கை கோட்பாடு மொத்தத்தையும் எடுப்போம். திருமண விஷயத்தில் யார் சரியான தீர்ப்பு சொல்றது, யார் அதற்கு தெரியான தீர்வு சொல்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் தனியா ஒரு இடத்துல இருக்கு. எந்த சித்தாந்தத்திலும் எந்த கொள்கையிலும் எந்த கோட்பாடிலும் பார்க்காத வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி தருகிறது. திருமண விஷயத்துல திருமணத்திற்கு யார் யாரை திருமணம் செய்ய வேண்டும் கேள்வி. இன்னைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தர் இன்னொருத்தர் திருமணம் பண்ணணும், யார் எப்ப பண்றது கேள்வி வருது. தீர்வு வேணும், எங்க போய் கேட்கறது? ஒவ்வொரு இடத்துல போய் கேட்கணும். திருமணம்னா என்னங்க? திருமணம்ன்றது 1000 காலத்து பயிர். திருமணம்னாக்கா அது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது. திருமணம்னாக்கா என்னங்க? திருமணம் எப்படிங்க செய்யறது? திருமணமே செய்யக்கூடாது. ஒரு சிலர்கிட்ட போய் திருமணம் எப்படிங்க, திருமணம் செய்யலாமா? திருமணமே செய்யக்கூடாதுங்க. என்னங்க சொல்றீங்க? திருமணம் செய்யக்கூடாதா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாதா? செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? திருமணம் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கடவுளுடைய அன்பை பெற முடியாது. திருமணம் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கடவுளுடைய நேசத்தை பெற முடியாது. அப்ப என்ன பண்றது? தொரவரம் பயிரு. திருமணமே செய்யாதீர்கள் என்று வழிகாட்டக்கூடிய தத்துவங்கள் இருக்கிறது. இது 1-2 மதம் சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. யூத மதம் சொல்கிறது, கிறிஸ்துவ மதம் சொல்கிறது, ஜைன மதம் சொல்கிறது, பௌத்த மதம் சொல்கிறது, இந்து மதம் சொல்கிறது. ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. திருமணம் என்று எடுத்தால் யாரை திருமணம் செய்ய வேண்டும், எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பதில் தேடி போனா பதில் கிடைக்குமா? சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வந்தது. 5 நீதிபதிகள் அந்த பிரச்சனை குறித்து உட்கார்ந்து பேசுறாங்க. 5 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்தியாவுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டும் என்று நிற்கக்கூடிய கடைசி இடம் உச்ச நீதிமன்றம். எல்லா கோர்ட்லயும் பிரச்சனை ஆகுது, எல்லா இடத்துலயும் வழக்கு வந்திருக்கிறது. பல போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி தீர்க்க முடியல. அந்த ஹைகோர்ட், இந்த ஹைகோர்ட், இங்க இருந்த மாவட்ட நீதிமன்றம், எல்லா இடத்துல உள்ளதையும் எடுத்துன்னு போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. 5 நீதிபதிகள் உட்கார்ந்து பேசுறாங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க திருமணத்துக்கு உலகத்துல போய் எங்க தேடினாலும் சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்று சொல்லிட்டு நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு போனா என்ன ஆகும் பாருங்க. 5 நீதிபதிகள் ஆய்வு செய்யறாங்க. என்ன ஆய்வு? ஆண் ஆணை திருமணம் செய்யலாமா? ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யலாமா? லெஸ்பியன் முறையில திருமணம் செய்யலாமா? கே முறையில திருமணம் செய்யலாமான்னு அங்க பிரச்சனை. அதற்கு ஊர்வலங்கள் நடக்கிறது, அனுமதி கேட்டு போராட்டங்கள் நடக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் உட்கார்ந்து பேசுறாங்க. 2 நீதிபதிகள் சொல்றாங்க, ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். 3 நீதிபதிகள் அதை மறுக்கிறாங்க. மறுத்ததுனால இப்ப அது கிடப்புல கிடக்குது. இப்படி உலகத்திலே ஒரு பிரச்சனையை தேடி நாம் போகின்ற போது தீர்வு கிடைக்கல. திருமுறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சூரத்துல் நிசாவிலே யார் யாரை நாம் திருமணம் செய்ய வேண்டும், யார் யாரை நாம் திருமணம் செய்யக்கூடாது என்ற பட்டியலை தெளிவாக திருக்குர்ஆன் பேசுகிறது. உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனாக பிறந்தவன் கட்டாயம் திருமணம் செய்ய வேண்டும் என்றதை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அன்-நிக்காஹ் மின் சுன்னதி. நிக்காஹ் என்பது, திருமணம் என்பது என்னுடைய நடைமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னதி, யார் இந்த சுன்னத்தை, இந்த நடைமுறையை புறக்கணிக்கிறார்களோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் இல்லைட்டாங்க. திருமணம் என்பது நான் கொண்டு வந்த, நான் காட்டித் தரக்கூடிய அழகிய நடைமுறை. இதை நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால்
இதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னார் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று முகமது நபி சொன்னார். ஒரு முஸ்லீம் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் திருமண வயதை பருவ வயதை அடைந்த பிறகு திருமண நிலையை அடைந்த பிறகு கட்டாயமாக அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருமணம் செய்ய. திருமணம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமான அத்தியாவசியமான ஒண்ணு. அப்ப திருமணம் எப்படி இருக்கணும்? ஒரு அவசியமான அத்தியாவசியமான ஒண்ணுங்க. உலகத்துல இது நமக்கு தேவையான ஒண்ணு. அது எப்படி கிடைக்குது? உலகத்துல உள்ள யதார்த்தத்தை எடுத்து பாருங்க. கடவுள் எப்படிங்க படைச்சு வச்சிருக்கிறார் மனுஷனை? மனுஷனுக்கு ஏதாவது தேவையா? இது அவசியமா? இது அத்தியாவசியமா? ஈஸியா கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடு உலகத்துல இருக்கு. கடவுள் எப்படி படைச்சிருக்கிறார்? உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்கு தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் தானே? இன்னைக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும் தானே? நம்முடைய உணவுகளை சமைப்பதற்கு தண்ணீர் வேண்டும் தானே? நம்முடைய உணவுடைய அந்த பதார்த்தங்களை பயிரிடுவதற்கு அதுக்கு ஏக்கர் கணக்கில் பயிரிட்டிருப்பாங்க, அதுக்கு தண்ணீர் வேண்டும் தானே? தண்ணீர் வேணும் மனுஷனுக்கு. என்ன கஷ்டப்படுறோம்? இலகுவாக கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகளை இறைவன் செய்து வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நம்ம அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம். இறைவனே என்ன பண்றாருன்னா மனிதனுக்கு தேவையான அவசியமான அத்தியாவசியமான ஒன்றை இலகுவாக கிடைக்கிற மாதிரி, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வேண்டும் என்றால் பெண் இலகுவாக கிடைக்கக்கூடிய ஏற்பாட்டை இந்த உலகத்தில் இறைவன் செய்து வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டாம். ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை வேண்டும் என்று சொன்னால் இறைவன் அந்த நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற தண்ணியுடைய அவசியம். உதாரணத்துக்குங்க, இப்ப காசால மக்கள் இருக்கிறாங்க, அங்க போர் நடக்குது, தண்ணீர் நீர்நிலைகள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறது, மின்சாரம் கிடையாது, தண்ணி கொடுக்குறான். அங்க இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் தண்ணி கொடுக்குறாங்க. 300 ml பாட்டில கொண்டு போய் கொடுக்குறான். 300 ml பாட்டில வச்சு ஒரு 2 பேரோ 3 பேரோ தண்ணி குடிச்சு வாழணும் எவ்வளவு கஷ்டம். அப்ப மனுஷனுக்கு தேவையான ஒன்றை இலகுவாக கிடைக்கக்கூடிய ஏற்பாடு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை டிஎம்சி தண்ணி வேணும்? அவ்வளவு தண்ணி வருதுங்க. எல்லாம் காவாவில் கலந்து கடலுக்கு போகுது. மனிதனுடைய நிர்வாக சீரமைப்பு சரியில்லாததுனால் எல்லாம் காவா தண்ணியா மாத்திட்டு இருக்கிறாங்க. குடிக்கிற தண்ணிய அடுத்தவர்களிடத்தில் போய் கையேந்த வேண்டிய தேவையில்லை, அருளப்படுகிறது. மனுஷன் பாதுகாக்க தெரியல. தண்ணி நிறைய இருக்கு, தேவையான அளவுக்கு. இன்னைக்கு உலகத்தில் 750 கோடி பேர் இருக்காங்களா? 750 கோடி பேருக்கும் தேவையான தண்ணீர் உலகத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு காத்து தேவை. உலகத்தில் வாழணும், என்ன தேவை? ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் இல்லைன்னா வாழ முடியுமா? வாழ முடியாதுன்றதுக்கு சமீபத்தில் வந்த கொரோனா என்பது ஒரு நமக்கு முன்னாடி ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்தது. கொரோனாக்கு எல்லாமே பயந்தாங்க. கொரோனா வருது, கொரோனா வருது, கொரோனா வருதுன்னா என்னடா கொரோனா எப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கு பாருன்ட்டு அங்கங்க முள்ளா வச்சு காட்டினா யாரும் கண்ணெல்லாம் பார்க்கல. கொரோனா வந்துடும், கொரோனா வந்துடும். கொரோனா வந்தா என்னடா ஆகும்? போய் அம்மாவை போய் தொட பயப்படுறான், புருஷங்காரன் பொண்டாட்டியை போய் தொட பயப்படுறான், பிள்ளைகளை போய் தொட பயப்படுறான். என்ன? கொரோனா வந்துடும். கொரோனா என்பது வந்துவிடும் என்ற இந்த அச்சம் மனுஷனுக்கு வருது. வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கொரோனாவில் ஏற்பட்டு கொரோனா பாதிக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு அந்த சுவாசிக்க முடியாம மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. பார்த்த உடனே நமக்கு கபக்கு கபக்குன்னு. கொரோனா வந்தா ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னா மேல கீழே மூச்சு வாங்கி இப்படித்தான் துடிக்கணுமோ? போவேன், யாரை தொடுவேன், வெளியே போகாத, உள்ளேயே இரு. எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் மனுஷன் கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு அளவு வந்துடுச்சுன்னா அந்த காற்று ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை வந்தது என்று சொன்னார். எப்படி முடியும்? நம்மளை யோசிச்சு பாருங்களேன். இப்ப உதாரணத்துக்கு இவ்வளவு பெரிய வெள்ளிவாக்கத்துல கொரோனா நேரத்தில் எவ்வளவு பேருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்பட்டிருக்கும்? ஒரு 500 பேருக்கு, ஒரு 100 பேருக்கு, ஒரு 50 பேருக்கு தேவைப்பட்டிருக்குமா? அரசாங்கம் திணறான். ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுக்க முடியல, கிடைக்கல, அதை பண்ணு, இதை பண்ணு, அந்த ஏற்பாடை பண்ணு, இந்த ஏற்பாடை பண்ணு. இவ்வளவு திணறக்கூடிய நிலை. கொரோனாக்கு பிறகு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பாருங்க, இது இறைவன் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டிய தேவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு எல்லா விஷயங்களையும், உனக்கு அடிப்படையானது எது, உனக்கு தேவையானது எது, எல்லாம் இறைவனால் படைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப திருமணம் என்று வந்துவிட்டால் உனக்கு என்ன வேணும்? ஒரு மனிதன், ஒரு ஆண் இருக்கிறான், ஒரு பெண் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நிம்மதியான வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதற்காக
உங்களுக்காக உங்களுக்கு உங்களுடைய துணையை நாம் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் படைத்திருக்கிறான், கடவுள் படைத்திருக்கிறார். ஒருவருக்கு இன்னொரு துணை படைக்கப்பட்டதற்கான காரணம் இந்த உலக வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக. என்ன எல்லாம் படைச்சாச்சு, எல்லாம் இருக்கு, எல்லாம் ஓகே. கல்யாணத்தை இன்னைக்கு சிரமமாக்கிட்டாங்க. எது ஈஸியா கிடைக்கணுமோ ஈஸியா கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகளை இறைவன் செய்து வைத்திருக்கிறாரோ அதை இன்னைக்கு கஷ்டமாக்கிட்டாங்க. கல்யாணம் என்னங்க, கல்யாணமா வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை செய்து பாருன்றான். வீட்டை கட்டுறதுக்கு கஷ்டம்தான். இன்ஜினியரை பார்க்கணும், பேஸ்மெண்ட் போடணும், சால்ட் டெஸ்ட் எடுக்கணும், இரும்பு வாங்கணும், சிமெண்ட் வாங்கணும், செங்கல் வாங்கணும், பெயிண்ட் வாங்கணும், அதை வாங்கணும், இது வாங்கணும், கஷ்டம் தான். வீட்டை கட்டுறது கஷ்டம், திருமணம் செய்யறது ஏப்பா கஷ்டம்? திருமணம் சும்மாவா? திருமணம் என்று சொன்னால் லைட்டு போடணும், செட்டு போடணும், பந்தல் போடணும், பத்திரிக்கை அடிக்கணும், ஊர் மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், கச்சேரி வைக்கணும், ஊர்வலம் நடத்தணும், குதிரை ஊர்வலம், கார் ஊர்வலம், அது இது ஒரு பெரிய பட்டியல் போய்கிட்டே இருக்கிறது. இப்படி செய்ய சொல்லி யார் சொன்னது? திருமணம் என்று சொன்னால் அது இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை இஸ்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு மாறி இருக்குது மக்கள் கிட்ட. திருமணம் சொன்னாலே அது ஒரு ஆடம்பரமாக அது ஒரு நிலை மாறிவிட்டது. இதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த திருமணத்துல முக்கியமான விஷயமா வந்து நிக்கிறது என்னன்னா வரதட்சணைங்க. வரதட்சணை எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வாங்கக்கூடாது. அது வாங்குவதற்கு எந்த ஒரு மனிதாபிமானம் உள்ளவர்களும் விரும்ப மாட்டாங்க. நாம் கேட்கறது என்னன்னா, ஒரு முஸ்லீம் வரதட்சணை வாங்கலாமா? ஏதாவது ஒரே ஒரு அடிப்படை விலைக்கு முஸ்லீம் வரதட்சணை வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க, ஒரு நியாயம் இருக்குதுங்க என்று சொல்வதற்கு ஒரு முஸ்லீமால முடியுமாங்க? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ண வந்தப்போ கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரலாற்றில் சொல்லும் போது அன்னைக்கு இருந்த அந்த மக்கால வாழ்ந்த அரபிகளை பற்றி வரலாறு சொல்கிறது. ஐயாமுல் ஜாஹிலியா, அவர்கள் எல்லாம் அறியாமை காலத்து மக்கள். ஏமா அவனா காட்டுவாசிகளா வாழ்ந்தவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரச்சாரத்தை கொண்டு வரும்போது அவர்களுக்கு மனித அபிமானம்னா என்னன்னு தெரியாது, மனித நேயம்னா என்னன்னு தெரியாது, மனுஷன்னா என்னன்னு தெரியாது, காட்டுவாசிகளா வாழ்ந்தவன். இந்த காட்டுவாசியா வாழ்ந்தவங்களுடைய வரலாறுகளை நம்ம எடுத்து பார்க்கிறோம். திருமணம் பண்ணி இருக்கிறாங்க. திருமணம் பண்ணும்போது அந்த காட்டுவாசிகள் கூட வரதட்சணை வாங்கல. அபுஜஹல் வாங்கல, அபுலஹப் வாங்கல, சைபா வாங்கல, உத்பா வாங்கல, யாருமே வரதட்சணை காட்டு மிராண்டிகளை விட கேவலம் போயிட்டோம். நான் கேட்கிறது முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து கேட்கிறேன். காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தவர்கள் கூட கை நீட்டி பெண்களிடத்தில் வரதட்சணை வாங்கல. ஒரு முஸ்லீம் வாங்க முடியுமா? ஒரு முஸ்லீம் வாங்கலாமா? குர்ஆன்ல ஒரு வரலாறு சொல்லப்படுதுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு குர்ஆன்ல வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போறாங்க. போறப்போ ஒரு இடத்துல 2 பெண்கள் கிணற்றுல தண்ணி எடுக்கிறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மூசா நபி அந்த 2 பெண்களுக்கு உதவி செய்யறாங்க. உதவி செய்ததுக்கு அப்புறம் அந்த பெண்களுடைய தந்தை மூசா நபி கிட்ட பேசுறாங்க. எனக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க, 2 பேர்ல ஒரு பொண்ணை உங்களுக்கு நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன். இந்த திருமணம் செய்து வைப்பதற்கு பகரமாக நீங்கள் என்னிடத்தில் 8 ஆண்டுகள் வேலை செய்யணும். நீங்க விரும்புனீங்கன்னா 10 வருஷம் வேலை செய்யுங்க. அதாவது எப்ப நடந்ததுன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித நாகரிகம் இல்லாத, மனிதன் அறிவு பெறாத, மனிதன் கல்வி பெறாத, மனிதன் உச்சிக்கு செல்லாத காலத்தில் மூசா நபியிடத்தில் ஒரு பெண்ணுடைய தந்தை பேசுகிறார். என்னுடைய மகளை உன்னிடத்தில் நான் திருமணம் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்கிறேன். என்னுடைய மகளை நீ திருமணம் செய்து கொள்வது என்று சொன்னால் இந்த திருமணத்திற்கு மணக்கொடையாக, மகராக, மணமகனாக இருக்கக்கூடிய நீ 8 வருடம் என்னிடத்தில் பணிபுரிய வேண்டும். அங்க இவங்க வரதட்சணை கொடுக்கலையா, அங்க ஆணிடத்திலிருந்து பேசி வாங்கக்கூடிய ஒரு நிலையை திருக்குர்ஆன் பேசுகிறது. நான் கேட்கறது என்னன்னா, ஒரு முஸ்லீம் எப்படி வரதட்சணை வாங்கலாம்? சமீபத்தில்ங்க உங்க வாட்ஸ்அப்ல உங்க போன்லலாம் வந்து கேரளாவில் ஒரு முஸ்லீம் பெண் தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை செய்து விட்டு அந்த பெண் காரணம் என்ன? தற்கொலை செய்கிற பொண்ணு தான் தன்னுடைய திருமணத்திற்கு வரன் பேசுகின்ற போது வரதட்சணை கேட்டாங்க. வேற சமுதாயத்தில் கூட இது கூடாது என்று பேசக்கூடிய நம்மிடத்தில் ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு பெண் வரதட்சணை காரணமாக ஒரு முஸ்லிம் பெண் தற்கொலை செய்கிறாள் என்று சொன்னால், கள்ளக்குறிச்சியில் ஒரு முஸ்லிம் பெண் தற்கொலை செய்கிறாள். வரதட்சணை கொடுமை.
கேரளாவில் உள்ள பெண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே வரதட்சணை கொடுமைன்னு தற்கொலை செய்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு வரதட்சணை கொடுமை என்று சொல்லி அவங்க இதெல்லாம் கேட்கும் போது வேற சமுதாயத்தில் போய் நன்மையை சொல்றோம், தீமைகளை தடுக்கணும். நம்ம சமுதாயத்தில் இப்படியான அசிங்கங்களும் அநியாயங்களும் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னா ஒரு முஸ்லீம் வரதட்சணை வாங்குறதுக்கு நியாயம் இருக்கா? தன்னுடைய தூதரிடத்திலே சத்திய மார்க்கத்தையும் நேர்வழியையும் கொடுத்து இறைவன் அனுப்பியதற்கு காரணம் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக. மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை இந்த முஸ்லிம்கள் பின்பற்றாமல் அதை கேலி பொருளாக்கி என்ன மாதிரியான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சில விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். 1992 தமிழக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. என்ன சட்டம்? தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வரப்படுது. நீங்க இன்னைக்கும் கூகுளில் போனீங்கன்னா 1992 தமிழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ன அப்படின்னு போடுங்களேன், தொட்டில் குழந்தை திட்டம்னு வரும். 1992 தமிழக அரசு தொட்டில் குழந்தைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. எதுக்கு இந்த திட்டம்? எதுக்கு? குழந்தைகள் பிறகு பொதுவா ஒரு பெண் குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன். இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குடும்பத்தில் எவ்வளவு சின்ன பச்சை குழந்தைங்க, இந்த பச்சை குழந்தையை கொஞ்ச வேண்டியவர்கள், அதை ஆனந்தமாக கொண்டாட வேண்டியவர்கள் கொலை செய்கிறார்கள். பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த பெண் குழந்தைக்கு நெல்மணிகளை கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு ஊட்டுறது. நெல்மணியை சாப்பிட்டதுன்னா அந்த குழந்தைங்க மூச்சு திணறல இறந்து போயிடும். அந்த பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு கள்ளிப்பாலை ஊத்துறது. கள்ளிப்பாலை குடித்தால் அதை விஷமாக மாறி அந்த குழந்தை இறந்து விடும். விஷத்தை அந்த பெண் குழந்தைக்கு கொடுக்கிறது. மூச்சு திணற வைத்து எவ்வளவோ நிறைய கொலைகள், பெண் குழந்தைகள் கொலை நடக்குது. கவர்மெண்ட் பார்க்கறான். எந்த கவர்மெண்ட்? வருமானம் வேண்டும் என்பதற்காக சாராய கடையை திறந்து வைத்து நடத்தக்கூடிய அரசு. வருமானம் வந்தா போதும், நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யறோம், அந்த நல்லது செய்யறதுக்கு பணம் வேணுமே. எப்படிப்பா? அதுக்கு நாடு கட்டா என்ன, வீடு கட்டா என்ன, எவன் எக்கேடு கட்டா என்ன, டாஸ்மாக் கடையை துறை, அது மூலமாக வருமானம் வரட்டும் என்று நினைக்கக்கூடிய அரசு ஒரு தொட்டில போடுறான். வரதட்சணைக்காக பெண் குழந்தைகளை கொல்லாதீங்க, நீங்க எடுத்துட்டு இந்த தொட்டில போட்டுருங்க. உனக்கு வக்கில்லை என்று சொன்னால் அதை அரசு பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி அரசாங்கம் பெண் குழந்தைகளுக்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வருகிறது. இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய அக்கறை கூட இஸ்லாத்துக்கு எல்லாம் ஆக்கிட்டீங்களா? முஸ்லீமை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். இஸ்லாமியர்களை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே உள்ள எல்லா கோட்பாடுகளை விட, எல்லா கொள்கைகளை விட, எல்லா சித்தாந்தங்களை விட அறிவுபூர்வமான அழகான தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நீங்க ஒரு பெண்ணிடத்திலே போய் கை நீட்டி எப்படி வரதட்சணை வாங்க முடியும்? இந்தியாவில் 1996 ஒரு சட்டத்தை கொண்டு வரான். என்ன சட்டம்? இன்னைக்கு உலகத்துல நிறைய வளர்ச்சியை கண்டுட்டோம், மனுஷன் ரொம்ப வளர்ந்துட்டான், அறிவு உச்சிக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு பெண் கருவுற்று இருக்கிறார். கருவுற்று இருக்கும் போது டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் கிட்ட போய் டெஸ்டிங் போறாங்க. 20வது வாரம், குழந்தையோட 20வது வாரம் என்ன பண்றாங்க? ஒரு ஸ்கேன், இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருங்கன்னு எழுதி கொடுத்துறாங்க. எதுக்குங்க? குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதனுடைய வளர்ச்சியை பார்க்கணும், அதனுடைய அங்கங்கள் ஏதாவது பலகீனம் இருக்கான்னு பார்க்கணும். எந்த அளவுக்கு பார்க்கறான்னா, ஒரு கருவில் உள்ள குழந்தை, அந்த குழந்தைய சின்ன சைஸ்ல இருக்கும், அதனுடைய மூளை எவ்வளவு இருக்கும், அந்த மூளை வளர்ச்சியை ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு மனிதன் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறான். அறிவு வளர்ந்திருக்கிறது, கல்வி வளர்ந்திருக்கிறது, எல்லாம் வளர்ந்துருச்சு. ஓகே, கருவுல உள்ள குழந்தையுடைய மூளையுடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய மனுஷனால நான் கேட்கறது, இந்த 2024 ஒரு பெண் கருவுற்று இருக்கும் போது கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்ளணும். தெரிய முடியுமா? சொல்லக்கூடாது. 1996 இந்தியாவிலே ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. கருவில் உள்ள பாலினத்தை வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னா டாக்டர் அந்த டாக்டர் சீட்டை கிழிச்சிருவாங்க, டெக்னீசியன் அந்த டெக்னீசியன் சீட்டை கிழிச்சிருவாங்க. சீட்டை கிழிக்கிறது மட்டும் கிடையாது, அவர்களுக்கு அபராதம் விதித்து சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். என்ன காரணம்? லட்சக்கணக்கான பெண் சிசுக்களை கருவில் வைத்தே கொண்டிருக்கிறார். ஒரு முஸ்லீம் வரதட்சணை வாங்க முடியுமா? ஒரு முஸ்லீம் வரதட்சணை வாங்குவதற்கான ஒரு நிலை இருக்கிறதா? இது எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, எல்லாம் முஸ்லீம் ஜமாத்தாருங்க, முத்தவல்லி, பள்ளிவாசல்ல உள்ள இமாமு எல்லாருமே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது.
ஒரு கல்யாணத்துக்கு 2 பொண்ணு வச்சிருக்கிறாரு ஒருத்தர். நல்ல நாகரிகமா நல்ல கௌரவமா வாழலாம். இந்த 2 பெண்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசல் கிட்ட போறது, என்னப்பா 2 குமர் இருக்கு, குமரை கரையேற்றணும், என்ன வேணும், என்ஓசி கொடுங்க, ஒரு லெட்டர் கொடுங்க. லெட்டரை வாங்கிக்கிட்டு இங்க இருந்து திருச்சி போவார். இங்கே நாகரிகமாக வாழ்ந்தவர், இங்கே கௌரவமாக வாழ்ந்தவர், இங்கே மக்களிடத்திலே உழைத்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றியவர், அடுத்தவரிடம் கையேண்டாதவர். குமருக்கு கடிதம் கொடுக்கப்படுகிறது, இன்னார் இவரு குமரை வச்சிருக்கிறாரு, திருமணத்திற்கு தேவையான அந்த நிக்காக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். நேராக திருச்சிக்கு போறார். பள்ளிவாசல் வெளியில ஜும்மா முடிஞ்ச உடனே நிற்கிறேன், குமரை வச்சிருக்கிறேன், குமரை கரையேற்றணும், அதாவது உங்களால முடிஞ்சதை என்ன கேட்கிறாரு, பிச்சை. எப்படிப்பட்ட சமுதாயத்தை இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வந்த இந்த சமுதாயத்தை, உலகத்திற்கு வழிகாட்ட வந்த ஒரு கொள்கை கோட்பாட்டை சுமந்திருக்கக்கூடியவரை பிச்சைக்காரராக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வரதட்சணை ஒரு முஸ்லீம் வாங்கலாமா? யாருமே வாங்கக்கூடாதுங்க. இன்னைக்கு இந்தியாவில் அதுக்கான கடுமையான சட்டங்கள், டவுரி ஆக்ட் என்று போட்டு யாரெல்லாம் வரதட்சணை வாங்குறாங்களோ அவங்க மேல குற்றவியல் சட்ட அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு காலத்திற்கு நாம் வந்து விட்டோம். இன்னைக்கும் வரதட்சணை வாங்கிட்டோம். நம்மால் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்க. வெளிநாட்டில் ஒன்றும் சொகுசு வாழ்க்கைலாம் கிடையாது. அங்கே போனீங்கன்னா ஆடு மேய்க்கிறான், மாடு மேய்க்கிறான், ஒட்டகத்தை மேய்க்கிறான், பாலைவனத்தில் கஷ்டப்படுறான், 50 மாடியில் தொங்கிட்டு இருக்கிறான், 55-60 வயசு. ஏங்க இவ்வளவு வயசான காலத்தில் உங்களுக்கு துணை வேணுமே, உங்களுக்கு உதவி செய்ய ஆள் வேணுமே, தன்னந்தனியாக இப்படி பாலைவனத்தில் இப்படி வந்து சாகரிகளை ஊருக்கு போங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 2 பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கடன் இன்னும் அடையவில்லை. 55-60 வயது வரைக்கும் திருமண கடனை அடைக்க முடியாமல் ஒரு சமூகம் சிரமப்படுகிறது என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயம் தான். காரணத்தை கேட்டா அண்ணங்காரன் இப்படி பண்றான், தம்பிக்காரன் இப்படி பண்றான், பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பண்றான், மேல் வீட்டுக்காரன் இப்படி பண்றான், கீழ் வீட்டுக்காரன் அப்படி பண்றான், பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி பண்றான். கல்யாணம்னாலே அது பந்தலை போடணும், லைட்டை போடணும், அது செட்டை போடணும், வெளியே இதை பண்ணணும், அதை பண்ணணும், பத்திரிக்கை அடிக்கணும், பெரிய மண்டபத்தை பிடிக்கணும், அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் திருமணம் என்று சொன்னால் அதை சிரமமாக்குறோம். இலகுவாக கிடைப்பதற்கான ஏற்பாட்டை இஸ்லாம் செய்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்ற போது தெளிவாக சொன்னார்கள், திருமணம் என்று வருகின்ற போது திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த திருமணத்தை இப்படி நாசமாக்கிட்டீங்களே. திருமணத்திற்கு செல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்னங்க சொன்னாங்க, கல்யாணத்துக்கு போகும்போது முஸ்லீம்கள் நீங்க கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அந்த மணமகனுக்காகவும் மணமகளுக்காகவும் துவா செய்யுங்க. நீங்க நினைக்கிறீங்க திருமணம்னா பெரிய மண்டபத்தை பிடிக்கணும், திருமணம்னா சாப்பாடு போடணும், சாப்பாடு போடலன்னா அதுக்கு பேர் திருமணம் இல்லைன்னு பேசுறோம். இது இல்ல திருமணம். சாப்பாடு போடுறது, பந்தல் போடுறது, மண்டபம் பிடிக்கிறது, ஊர்வலம் நடத்துறது, கச்சேரி நடத்துறது, குதிரை ஊர்வலம், இது இல்ல திருமணம். 2 பேருக்கு அந்த ஒப்பந்தத்தில் எது திருமணத்தில் கவனிக்க வேண்டியது என்று சொன்னால், பாரக்கல்லாஹு லக்க, இந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் யாரெல்லாம் நீ பரக்கத்து செய்யி. பரக்கத்து தான் முக்கியம். திருமணத்தில் நீங்க எதை பார்க்க மறந்துடுறீங்கன்னா சோறு போட்டா போதும். சோறு எதுக்குங்க போடுறீங்க, அண்ணா அப்படி போட்டார், தம்பி இப்படி போட்டாரு, மச்சா இப்படி போட்டார், மாமா இப்படி போட்டார், ஒரு பெரிய பட்டியலே வருது. என்ன கேட்கறது என்னன்னா, நீங்க போறீங்களா சோறு, இந்த சோறு எதுக்கு போறீங்க, 4 பேர் 4 விதமா பேசுவான், 4 பேர் 4 விதமா பேசாத நாள் ஏதாவது இருக்கா? 4 பேர் பேசிடுவான். எப்போ கேளு 4 பேர், எந்த 4 பேர்னு தெரியாது. எதை காரணம் கேட்டாலும் சாப்பாடு போடாத கல்யாணத்தை நம்ம சொன்னோம்னாலே 4 பேர் பேசிடுவாங்க. யாரு அந்த 4 பேர்? நான் உதாரணத்துக்குங்க, நீங்க இந்த 4 பேரை எடுத்து இப்படி பேசாத அந்த 4 பேர் இருக்காங்களா பாருங்களேன். பிரியாணி போடுறோம். சென்னையில் பிரியாணினா என்ன, பாசுமதி அரிசி, நல்ல சேமியா மாதிரி இருக்கணும், அரிசி நீட்டாக இருக்கணும். கறி வேணும், இங்கேருந்து நேராக ரிட்டீல்ஸ் போயிடுவாங்க. திருமணத்துக்கு பார்க்கணும், நல்ல வெள்ளாடு, நல்ல அப்படி கொழுப்பாக கொண்டு வரணும். சமையல்காரு வாணியம்பாடி அங்கேருந்து ட்ரைனிங் எடுத்து ஆம்பூர் இந்த மாதிரியான இடத்துலேருந்து வந்தவராக இருக்கணும். எல்லாம் தேடி 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 நம்ம பிரியாணி பண்ணுறோம். பிரியாணி செஞ்சு வச்சதுக்கப்புறம் இந்த திருச்சிக்காரங்க, மதுரைக்காரங்க, திண்டுக்கல்காரங்களாம் வந்தாங்கன்னா இதுக்கு பேர் பிரியாணின்னு கேட்குறாங்க. ஏன்னா பாசுமதி அரிசியை போட்டு பெரிய பக்காத்தியை பிடிச்சி தேடு தேடு ஆட்டை தேடி கறியை அப்படி பார்த்து பார்த்து வாங்கி வந்து பிரியாணி செஞ்சு வச்சா இதுக்கு பேர் பிரியாணியான்றான். அப்போ எதிரா பிரியாணி? சீரக சம்பா இருக்கல அரிசி, இதுதான் ஒரிஜினல். அப்போ இது டூப்ளிகேட்டா? நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு
இவ்வளவு சிரமப்பட்டு கூப்பிட்டு வச்சு அவர்களுக்கு விருந்து போட்டதுக்கு அப்புறம் சீரக சம்பால செஞ்சாதான் அதுக்கு பேர் பிரியாணி, பாசுமதியில செஞ்சா அது பிரியாணி இல்ல, அது டூப்ளிகேட்ன்றான். உங்களை கூப்பிட்டு போய் சீரக சம்பால பிரியாணி செஞ்சு கொடுத்தா என்ன சொல்வீங்க? என்ன பாய் புளிசோரை போட்டு இதுக்கு பேரு பிரியாணியா? இதுக்கு நீ வெறும் புளிசோரை போட்டுருக்கலாமே, புளிசோர்ல கறியை போட்டு இதுக்கு ஏன்னா பிரியாணின்னு பேர் வைக்கிறீங்கன்னு நம்ம பேசுவோம். சென்னையில் இப்படி, திருச்சியில் இப்படி, மதுரையில் இப்படி, இன்னும் அந்த பக்கம் போயிட்டோம்னா நெய்ச்சோறு தால்ச்சா இருந்தால் தான் கல்யாண விருந்து. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டைலு. தஞ்சாவூர் பக்கம் போயிட்டோம்னா 7 நாள் 7 சாப்பாடாம். யாரு? முஸ்லீமு. கல்யாணத்தில் மாமனார் வீட்டு சாப்பாடு, மாமியார் வீட்டு சாப்பாடு, மறு வீட்டு சாப்பாடு, தோழர் சாப்பாடு, சம்மந்தி சாப்பாடு, இப்படி 7 நாள் விருந்து. என்னடா இது சாப்பாடுன்னு கேட்டா ஒருத்தர் நெய்ச்சோறு போடணுன்றாரு, ஒருத்தர் இன்னைக்கு இந்த காரைக்கால் இந்த தஞ்சாவூர் பக்கம் போனா இப்பெல்லாம் மந்தி பேச, பிரியாணி எல்லாம் ஓல்டு செய்யலாம், மந்தி போடணும். மந்தி தாங்க இப்ப அரபு நாட்டு இறக்குமதின்றான். சரி, உதாரணத்துக்கு இந்த 4 பேர் வருவான்ல, எல்லா கல்யாணத்துக்கும் அந்த 4 பேர் வருவான்ட்டு எல்லாரும் வருவான். சரி, ஒரு பக்கம் பாசுமதி பிரியாணி, ஒரு பக்கம் சீரக சம்பா பிரியாணி, ஒரு பக்கம் நெய்ச்சோறு தால்ச்சா, ஒரு பக்கம் மந்தி, இதெல்லாம் வெள்ளைச்சோறுக்கு ஒரு 4 பேர் வருவான், ஒரு பக்கம் வெள்ளைச்சோறு, எல்லாம் போட்டோம். 4 பேர் வருவான். சும்மா போவான்னு நினைக்கிறீங்களா? பணத்திமுறை பத்தியா? ஒரே நாளில் மந்தியும் சாப்பிட்டு, ஒரே நாளில் பாசுமதி பிரியாணியும் சாப்பிட்டு, ஒரே நாளில் நெய்ச்சோரி சாப்பிட முடியுமா? ஏன் ஒரு நாள் போட்டான்னா? இந்த 4 பேரை திருப்திப்படுத்த போனோம்னா 4 பேர் எப்பவுமே திருப்தியப்படவே மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்றாங்க? திருமணத்திற்கு நீங்கள் செல்கின்ற போது அந்த தம்பதிகளுக்கு துவா செய்யுங்க. திருமணத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவோம், அப்படிதாங்க சொல்லி கொடுத்தாங்க. எந்த திருமணத்தில் செலவு குறைவாக இருக்கிறதோ, எந்த திருமணம் இலகுவாக நடத்தப்படுகிறதோ, அந்த திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. ஊர் பேசுவான், அது தேவையில்லை நமக்கு. அல்லாஹ்வுடைய பரக்கத் வேணுமா இல்லையா? கல்யாணம்ன்றது அன்னைக்கு ஒரு நாள் உள்ள கூத்தா? நம்ம ஆள்கிட்ட கேட்டேன், நான் எங்க 25 வருஷமா சேர்த்தேன், எதுக்கு? அந்த ஒரு கல்யாணத்துக்கு தான். அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போய் 30 வருஷமா கஷ்டப்படுவார், அதுக்கு அந்த ஒரு நாள் கூத்துக்கு தான். நீங்க இந்த ஒரு நாள் கூத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோமே, அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்ய சொன்னாங்க. கல்யாணம் அன்னைக்கு இந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் பரக்கத் வேணும்னா துவா செய்ய சொன்னாங்க. இந்த தம்பதிகள் அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ போறாங்க. 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ 40, 50, 60, 70, எவ்வளவு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறானோ அந்த நீண்ட நெடிய வாழ்க்கைக்கு தேவையான பரக்கத் அந்த நிக்காஹில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன போதனை இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு தூக்கி எறிந்திருக்கிறது. எந்த திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் இலகுவாக நடத்தப்படக்கூடிய திருமணம் தான். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் திருமணம் என்று சொன்னால் அதை ரொம்ப பெரிய அளவில் செலவு செய்து ஆடம்பரமாக்கி வரதட்சணை வாங்கி நடத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீமை. மற்ற சமூக மக்களுக்கு எப்படி தடுக்கிறோமோ அதே போன்று இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் தடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது. அதை நம்ம கவனத்தில் வச்சு அதை செய்யணும். அடுத்து என்ன? இன்னொரு தீமை. தீமைகளை நம்ம பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். நிறைய தீமைகள் இருக்கிறது. பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. சமூக தீமைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை கட்டாயமாக இருக்கிறது. சாராய கடையிலேயே கவர்மெண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. அரசு நாட்டு மக்கள் மீது நலனை செலுத்தி நாட்டு மக்களை பராமரிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய அரசு இன்னைக்கு மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, எந்த ஒரு பொருளா இருந்தாலுங்க வியாபாரம் பண்ணும்போது அதுக்கு ஒரு விளம்பரம் தேவை. விளம்பரம் இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியுமா? கட்டாயமா வியாபாரம் பண்ணணும். அந்த வியாபாரம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு விளம்பரம் வேணும். நீங்க எந்த பொருள் வேணாலும் எடுங்க. பெரிய காரு, உலகத்திலே நம்பர் 1 கார், விளம்பரம் பண்ணாம இருப்பானா? நல்ல பைக்கு தான். பைக்கினாலே சூப்பர் பைக்குங்க ஆக்டிவா, பைக்கினாலே சூப்பர் பைக்குங்க பல்சர், பைக்கினாலே பஜாஜ்ல இது, டிவிஎஸ்ல இது, யமகால இது, ஹோண்டால இது, ஹீரோல இது, பட்டியல் போறோம். விளம்பரம் செய்யாம இருக்கானா? சோப்பு நல்ல சோப்பு தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச சோப்பு தான், விளம்பரம் போடாம இருக்கானா? விளம்பரம் என்பது ஒரு வியாபாரத்துக்கு அவசியமான ஒன்று. ஆனா நீங்க இந்த டாஸ்மாக் கடையை பாருங்களேன்,
இப்படி போயிட்டே இருந்தோம்னா இங்கே ஒரு 2 பேர் நிற்பாங்க, இந்த கடையில் பக்கத்து கடையில் ஒரு 2 பேர் நிற்பாங்க, அங்கே ஒரு 3 பேர் நிற்பாங்க, ஒரு 5 பேர் நிற்பாங்க. ஒரு கடையில் மட்டும் எப்போ பாரு 50 பேர் நிற்பாங்க. போகும்போதே தனியாக தெரியும். கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு கடையாக இன்னைக்கு எந்த கடை இருக்கு எல்லாருக்குமே தெரியும். போகும்போது அந்த கடை தனியா இருக்கும். அப்படியே வெளியில ஒரு 20 பைக் நிற்கும், கடையாண்ட ஒரு 15 பேர் எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கிற அளவுக்கு அங்க நெருக்கடி இருக்கும். அப்ப இது தடுக்க வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா? இது ஒன்றும் இல்லாததை பேச வந்திருக்கிறோம். சமூகத்தில் நடக்காத, சமூகத்தில் இல்லாத, சமூக மக்களிடத்தில் காணாத ஒன்றை பேசல. தலைவிரி தாடி கொண்டிருக்கிறது. மக்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திக்கிறார்கள். திருமணமா சாராயம் வேணும், ஏதாவது வீட்டில் பிரச்சனையா, ஒருத்தரை பார்த்தோம்னா ஏண்டா குடிக்கிற, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன் குடிக்கிறேன்றான். இன்னொருத்தரை பார்த்து ஏண்டா குடிக்கிற, கவலையா இருக்கு குடிக்கிறேன்றான். எதுக்குடா குடிக்கிறீங்க? சம்பளம் வாங்கினேன் அதனால குடிக்கிறேன்மா. இந்த மாசம் சம்பளம் வரல அதனால குடிக்கிறேன்றான். படிச்சு பாஸ் ஆயிட்டேன் அதனால குடிக்கிறேன்றான். ஃபெயில் ஆயிட்டேன் அதனால குடிக்கிறேன்றான். எதுக்குடா குடிக்கிற? குடிக்கிறதுக்கு காரணத்தை கேட்டா அப்படியே அடிக்கிட்டே போறான். கவலை, டென்ஷன். ஏன்பா குடிக்கிற? டென்ஷனுங்க. டென்ஷனுக்கு குடிச்சா டென்ஷன் போயிருமா? வேலைக்கு போறேன், எவ்வளோ டென்ஷன் தெரியுமா? சரி, டென்ஷன்னாக்கா குடிச்சா போயிருமா? உன் வீட்டு பிள்ளைகிட்ட போய் கேள. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே என்னம்மா ஒரே டென்ஷன். என்ன? இல்லை டாடி, அந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, அந்த பையன் இப்படி பண்ணிட்டான், அது நடந்துருச்சு, மிஸ் இதை சொல்லிட்டாங்க, வாத்தியார் இப்படி பண்ணிட்டாரு, பிடி மாஸ்டர் இதை சொல்லிட்டாரு, HM இப்படி சொல்லிட்டாங்க, ஒரே டென்ஷன். பரீட்சை ஒரே டென்ஷன். பிள்ளைக்கு சாராயம் வாங்கி குடிப்பியா? சாராயம் குடிச்சா டென்ஷன் போயிடும்னா சாராயத்தை வாங்கி கொடுப்பாங்களா? இன்னைக்கு திருமணத்துல சாராயம், வியாபாரத்துல சாராயம், ஒரு ஃபங்க்ஷன்னா சாராயம், பள்ளிக்கூடத்தில் சாராயம், கல்லூரியில் சாராயம். இன்னைக்கு மது என்பது சாதாரண ஒன்றாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா எல்லா விஷயத்துக்கும் தீர்வு சொல்ற மாதிரி மதுவுக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த அந்த மக்களிடத்தில் அவர்களிடத்தில் மது பழக்கம் இருந்தது. பிப்பாயாக மது வைத்திருந்தார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் என்று சொன்னால் மது விருந்து நடக்கும். அப்படி இருந்தது அங்கே மது பழக்கம். அல்லாஹ்வுடைய தூதராக அந்த மக்களிடத்தில் வருகிறார்கள். அவர்களை அந்த நேர்வழியை நோக்கி அழைக்கிறார்கள். இந்த சமூக தீமையை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த சாராயத்தில் கொஞ்சம் நன்மை இருக்குது, கொஞ்சம் நன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டா பரவாயில்ல, நிறைய தீமை இருக்குது. முதல்ல அவங்களை எப்படி உருவாக்குறாங்கன்னா, கொஞ்சம் நன்மை இருக்குதுப்பா, ஏதோ உடல் வலி போகுதுன்ற, ஏதோ அது ஆகுதுன்ற, இது ஆகுதுன்ற, நிறைய தீமை இருக்கிறது என்று சொல்லி முதல்ல பக்குவப்படுத்துகிறாங்க. சாராயத்தை குடிக்காத, கொஞ்சம் நன்மை மாதிரி தெரியும், பெரிய கேடு அது. இன்னும் கேடு நிறைய பின்னாடி சொல்கிறேன். அது கேடுன்னா சும்மா சாதாரண கேடெல்லாம் கிடையாது, அவ்வளோ கேடு இருக்குது, நிறைய கேடு இருக்கிறது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா யாராவது மது அருந்த நிலையில் தொழுகைக்கு வராதிங்கன்னா அடுத்த ஸ்டெப். முதல்ல அது தேவையில்லாதது தான், ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியதான்ற ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் நன்மை இருக்குதுன்னு சாப்பிட்டியா, சாப்பிட்டுட்டு நீ தொழுகைக்கு வரக்கூடாது. அந்த போதையோடு ஒருத்தன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் தொழுகைக்கு போகணுன்னா ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் தண்ணி அடிக்க முடியுமா? அதிகாலையில் தொழுக, மதியம் தொழுக, சாயங்காலம் அசர் தொழுக, சூரியன் சாய்ந்ததுக்கு பிறகு மகரிப் தொழுக, இரவுல இசா தொழுக. எப்போ போய் குடிக்கிறது? மது அருந்தி விட்டு அதுக்கப்புறம் போக முடியாத தொழுகைக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், மதுவும் சூதாட்டமும், வல் அன்சாபு வல் அஸ்லாம், சிலைகள், குறி கேட்கும் அன்புகள், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல். ஃபஜ்தனிபு, அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த வசனம் வந்த உடனே முகமது நபி அறிவிக்கிறார், உங்களுக்கு மது இதோடு தடை செய்யப்பட்டு விட்டது. அவ்வளோதான், இனிமேல் சாராயம் குடிக்கக்கூடாது. இந்த செய்தியை நீங்கள் எடுத்து நபிமொழிகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் சொன்ன செய்தியை அறிவித்த உடனே அப்படியே அந்த மது ஆறு மதினா முழுக்க ஓடியது. இருந்த பீப்பாயெல்லாம் எடுத்து வெளியே கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சமூகத்திலே ஒரு தீமையை இஸ்லாம் எப்படி அகற்றி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நாங்க இந்த சமூகத்திலே ஒரு தீமை இருக்கிறது என்று சொன்னால் அகற்ற வேண்டிய அதிகாரிகள், அகற்ற வேண்டிய அரசு கண்கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்க அப்படி இருக்க முடியாது. எந்த அளவுக்குன்னா, நீ இப்படி அதாவது மாத்திட்டாங்க, எனர்ஜி ட்ரிங்க்ன்றாங்க. இது எனர்ஜி ட்ரிங்க்கு,
உடம்புல இருக்கிற வலி போகும், டென்ஷன் குறையும்றான். சரிப்பா மனக்கவலை போகும், டென்ஷன் போகும், அது போகும் இது போகுன்றியப்பா, எதுக்குப்பா? வலி போகும். கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்தேன், வீட்டில் உள்ள பெண்களும் அதுக்கு மேலே கஷ்டப்படுறாங்க, இவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்தேன். சரி கஷ்டப்பட்ட 25 வயசுக்கு ஒருத்த வேலைக்கு போகிறாங்க. இந்த கஷ்டத்துக்காக ஒருத்தன் சாராயம் குடிச்சானா அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. 25 வயதில் ஒருவன் சாராயம் குடிக்க ஆரம்பித்தால் அவனுடைய 30வது வயதில் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேன்சர் வந்துருச்சுன்னா கேன்சர் கட்டியை அகற்றுவதற்கு 2 லட்சம் ரூபாய் செலவு. இன்னைக்கு கேன்சர் கட்டி அகற்றுறதுக்கான செலவு 2 லட்சம். நீ சம்பாதிச்சு வலியோடு சம்பாதிச்சு சாராயத்தை குடிச்சு பணத்தை அழிச்சு நீ போய் நிற்கக்கூடிய மருத்துவமனையில் 2 லட்சம் கேட்பான். கல்லீரல் வீக்க வந்துருச்சு, சாராயம் குடிச்சு கல்லீரல் வீக்க வந்துருச்சு, கல்லீரல் சுருங்கிடும். வேற யார்கிட்ட ஏதாவது கல்லீரலை வெட்டி கொஞ்சம் இவருக்கு வைக்கணும். யார் வெட்டி தருவா? அவர் அண்ணனோ தம்பியோ அவங்க சொந்த ரத்த உறவுகளோ கல்லீரலை வெட்டி தரணும். வெட்டி தருவாரா? கொஞ்சம் புட்டு கொடுப்பா கல்லீரலை போடா. இவருக்கு நான் கல்லீரலை தரணுமா? 10 ரூபாய் கேட்ட தந்தியா? 100 ரூபாய் கேட்ட தந்தியா? 1000 ரூபாய் கேட்ட தந்தியா? 10,000 ரூபாய் கேட்ட தந்தியா? இப்ப கல்லீரலை கேட்க வந்துட்ட போட. இறந்தவருடைய கல்லீரலை யாராவது இறந்துருப்பாங்க, அது இந்த பாடிக்கு செட் ஆச்சுன்னா குடிச்சு குடிச்சு அந்த போக்கன அந்த கல்லீரலை இறந்தவருடைய பாடியில இருந்து இங்க எடுத்து வைக்கணும்னா சும்மா வைக்க முடியாதான், 50 லட்சம் ரூபாய் செலவாகும். உடல் வலிக்காக குடிக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த பாருங்க கிட்னி போயிடும், டயாலிஸ் செய்யணும். டயாலிஸ் செய்யணும் சும்மாவா? வாரத்துக்கு 2000 3000 செலவாகுது ஒரு வாரத்துக்கு. நீங்க இந்த தண்ணி அடிக்கிறதுனால உடம்புல வலி என்பதற்காக மது அருந்தக்கூடிய அந்த மக்கள் கை நடுக்கம் வரும், தூக்கம் இல்லாமல் ஆகும், மனசோர்வு ஏற்படும், சிந்திக்கும் திறன் பாதிப்பு ஏற்படும், பயம் ஏற்படும், பிரம்ம வரும், கணையத்துல ரணம் வந்துடும், தோல் தொடர்பான வியாதிகள் வரும், தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை வரும், ஊட்டச்சத்து குறைபாடு வரும், வயிற்று புண்ணி ஏற்படும், குடல் போயிடும், ஜீரண சக்தி குறையும், புற்றுநோய் வரும், கல்லீரல் வீக்கமாகும், மஞ்சக்காமால வரும், மஞ்சக்காமால இதய துடிப்புல பாதிப்பை ஏற்படுத்தும், இதய தசைகள் பழுதடையும். போடட்டுமா லிஸ்ட? நேரம். சின்ன நன்மைகள் இருக்கிறது. உடல் வலி போகும் என்று குடித்து விட்டு உங்கள் உடல்களை நாசப்படுத்திக் கொள்ளாதீங்க. அதனால நான் முடியாது. 30 வயசு 35 வயசுல படக்கூடிய பாடுகள் மருத்துவமனைகளில் போய் பாருங்க. மக்கள் மதுவை ஏதோ சுகமா இருக்கு, வானத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு, நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. டயாலிஸ் பண்ணக்கூடியவனை போய் பார்த்துட்டு அவன் படக்கூடிய வேதனையை பார்த்துட்டு நீ செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய வேலை கஷ்டம் கடினம், அது உடல் வலி. உடல் வலின்றிய டயாலிஸ் பண்ணவனை போய் பார்த்துட்டு உடல் வலினா என்னன்னு கேளு. அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை இன்னைக்கு மக்கள் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த உலகத்துல போதைக்காக இந்த மதுவை குடிக்கிறான்ல, இந்த மதுவை குடிக்கக்கூடியவனுக்கு இறந்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையில அவனுக்கு ஒரு தண்ணீர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பானம் கொடுக்கப்படும். அந்த பானத்துடைய பெயர் தீனத்துல் கபால் அப்படின்னா. நபி தோழர்களுக்கு தீனத்துல் கபால் தான் தெரியும். பொதுவாக நம்மகிட்டயே ஒரு பெப்சின்னு சொன்னா தெரியும், ஒரு கொக்கோ கோலான்னு சொன்னா தெரியும், ஒரு ரோஸ் மில்க்னு சொன்னா தெரியும். தீனத்துல் கபால் ஒரு பானம் கொடுக்கப்படும்னா தீனத்துல் கபால். நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, தீனத்துல் கபால்னா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நரகவாசிகள் நெருப்பில் போட்டு வதைக்கப்படுகின்ற போது அவர்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய புண் இருக்கிறதுல புண், அந்த புண்ணில் இருந்து வழியக்கூடிய சீழ், இந்த உலக இன்பத்திற்காக உலக ஆசாபாசங்களுக்காக குடிக்கக்கூடிய அந்த போதை ஏற்றக்கூடிய அந்த மதுவை இந்த உலகத்தில் ஒருவன் குடித்தால் கேட்கும் போதே கூச்சமா இருக்கும், முடியெல்லாம் சிலுக்கல. ஒரு நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசி புண்ணுல இருந்து வரக்கூடிய சீலை அங்க குடிக்க கொடுக்கப்படும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனை. அப்போ இதையெல்லாம் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி இதில் ஒரு பெரிய நன்மை இல்லை, இது பாதிப்பை ஏற்படுத்துது, இந்த பாதிப்பை விளங்குங்க. ஆரம்பத்தில் சின்னதாக பீருன்னு ஆரம்பிப்பீங்க, ஒரு பார்ட்டின்னு ஆரம்பிப்பீங்க, ஒரு திருமண விருந்துன்னு ஆரம்பிப்பீங்க, சம்பளம் வாங்குற அன்னைக்கு குடிக்க போறேன்னு போவீங்க, அப்புறம் பெருங்குடிக்காரனா மாறுவீங்க. இவ்வளவு பாதிப்புகள் உங்களுக்கு உலகத்திலேயே இருக்கிறது என்பதையெல்லாம் விளக்குவதற்காகத்தான் இந்த சமூக தீமைகளை எதிர்த்த பிரச்சாரத்தை நம்ம கையில் எடுத்ததற்கான முக்கியமான காரணம். சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இன்னைக்கு சமூகத்தில் ஒரு தீமையாகவே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் பாசிச பாஜக. சமூகத்தில் இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு பிடி இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்குன்னா, மத்திய பிரதேசத்திலையும் சத்தீஸ்கர்லையும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு, ஆட்சி கட்டில அமர்ந்தா மக்களுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணுமா இல்லையா?
வரி இன்னைக்கு போட்டிருக்கிறோம், மக்கள் கட்ட முடியுமான்னு பாரு. விலைவாசி ஏறி இருக்குது, மக்கள் பாதிப்படைகிறான் பாரு. பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறது, மக்கள் பாதிப்படைஞ்சிருக்கிறான் பாரு. டீசல் விலை ஏறி இருக்குது, மக்களுக்கு கஷ்டத்தை பாரு. கேஸ் விலை ஏறி இருக்கிறது, மக்களுடைய கஷ்டத்தை பாரு. மக்களுக்கு தேவையான ரோடுகள் சரியில்லை, அதை பாரு. குடிநீர் வசதி இல்லை, அதை பாரு. பஸ் வசதி இல்லை, அதை பாரு. ட்ரெயின் வசதி இல்லை, அதை பாரு. ஒவ்வொரு இடத்துல போகும்போதெல்லாம் சிரமப்படக்கூடிய நிலை எவ்வளவு இருக்கிறது, பட்டியல் போட்டுக்கிட்டே போகும். இவ்வளத்தையும் விட்டுட்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடன் அவர்கள் தீர்மானம் கொண்டு வருகிறார்கள், இறைச்சி கடைகள் மூடப்படும். கறி கடையை மூட போறாங்க. இறைச்சி கடைகளை மூடுவாங்களா, கறி சாப்பிடுறத தடை செய்வாங்களாம். பள்ளி வாசலில் பாங்கு சொல்வதற்கு தடை விதிக்கப்படும். மக்களுக்கு இதுதான் முக்கியமான பிரச்சனையா. மக்கள் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறா, எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறா. ஆனால் இந்த பாசிச விதையை போடுவதில் இன்னைக்கு பாசிச பாஜகவினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு ஒரு முஸ்லிம் மாணவனை மற்ற சக மாணவர்களை வைத்து அடிக்க சொல்கிறார்கள். எந்த மாதிரி நாட்டில் நம்ம இருக்கிறோம்? மனிதாபிமானம் இல்லாத காட்டு மிராண்டிகள் வாழக்கூடிய தேசமா இது? ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு முஸ்லிம் மாணவனை அடிக்க சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வஞ்சகத்தை ஊற்றாங்கன்னு சொன்னா, சேத்தன் சிங் ஒரு ஆர்பிஎஃப்ங்க ட்ரெயின் போகுது. ஒரு வட மாநிலத்தில் ஒரு ட்ரெயின் ஒன்று போயிட்டு இருக்கு. முஸ்லீம்கள் அந்த ட்ரெயினில் பயணம் செய்கிறாங்க. முஸ்லீம்களை தேடி தேடி போய் நாயை சொல்ற மாதிரி சொல்றான். சுட்டு விட்டு சொல்லக்கூடியது என்ன? நீங்கள் இந்த தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நீங்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும். யார் மோடிக்கும் யார் யோகிக்கும் வாக்கு செலுத்தவில்லையோ அவங்க பாகிஸ்தானுக்கு போங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷத்தை, எப்படிப்பட்ட ஒரு நஞ்சை இந்த மதச்சார்பற்ற இந்த தேசத்திலே மக்கள் பல கொள்கைகளை சார்ந்தவர்களாக இருந்தும் கூட அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தில் விஷத்தை தூவக்கூடிய ஒரு நிலையை இங்கே ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பாசிச பாஜகவுடைய சங்கிகளுக்கு நம்ம சொல்ல கொள்ளக்கூடியது என்னன்னு சொன்னா, நீ ஏதோ முஸ்லீம்களை பயமுறுத்துறோம், முஸ்லீம்களை மிரட்டுறோம், அந்த சட்டத்தை கொண்டு வரோம், சிஏஏ கொண்டு வந்தோம், காஷ்மீருடைய சிறப்பந்தத்தை பறிச்சோம், முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்துட்டோம், எண்ணெயை வச்சு மிரட்ட போறோம், அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுவோம். இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிபடிய மாட்டார்கள். முதல்ல குறிச்சு வச்சு பாசிச சங்கிகளுக்கு நான் சொல்றது என்னன்னா, சம காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை பாரு. காசாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? காசாவில் இன்றைய நிலை, அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, வாழ்வதற்கு வீடு இல்லை, போவதற்கு வாகனம் இல்லை, கடை இல்லை, வியாபாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. அடிபட்டு உதப்பட்டு மருத்துவமனை போனால் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு மருத்துவமனை இல்லை. அவங்க வாழ்க்கை பத்தியா? எவ்வளவு துன்பங்களை, எவ்வளவு கஷ்டங்களை நீ ஏற்படுத்தினாலும் இந்த உலகத்துல மட்டும்தான் எங்களுக்கு மறுமை இருக்கிறது. அந்த மறுமையில நீ ஓட முடியாது, ஒளிய முடியாது. அங்க இருக்குது உனக்கு. இந்த உலகத்திலே சும்மா விட்டுருவோமா? இந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு தீமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை சும்மா விட்டுருவோம்னு நினைக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வரைவு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன வரைவு? இந்து ராஷ்டிரா. ஒட்டுமொத்த இந்துக்களும் இன்னைக்கு முஸ்லிம்களோட அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சங்பரிவார பாசிச சிந்தனை கொண்ட ஒரு 2% சித்தாந்தம் கொண்டவர்கள் இதை நாங்கள் இந்து ராஷ்டிராவாக மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை போடுறான். போட்டு என்னடா பண்ண போறீங்க? இந்து ராஷ்டிரவாக்கி என்ன பண்ண போறீங்க? இங்கே இந்திய நாட்டில் முஸ்லிம்கள் இல்லாமல் வெளியே துரத்தக்கூடிய, இவர்களை அகதிகளாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய போறோம். இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாக்குரிமையை நாங்கள் பறிப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த மடத்தில் உள்ள சாமியார்கள், அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள், அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து இந்து ராஷ்டிராவுக்கான ஒரு வரைவு ஒன்று தயார் செய்து அதை வெளியிட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த வரைவை உருவாக்கியவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, உன் அப்பன் நினைச்சாலும் இதை செய்ய முடியாது. இந்த சட்டத்தை, இந்த இந்திய நாடு என்பது மத சார்பின்மை உள்ள நாடு, மத சார்பற்ற நாடு. இந்த தேசத்திலே இஸ்லாமியர்களை வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது உன்னால் இயலாது. குறிச்சு வச்சுக்க. இந்தியாவுடைய ஒரு நிலையை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டம் சமதர்மம், மத சார்பின்மை,
சோசியலிஸ்ட் செக்யுலர் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில் தான் இந்திய அரசியல் சாசன சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்க சகோதரத்துவம் இருக்கும். இந்தியாவிலே மத சார்பின்மை இருக்கும். ஒரு மதம் சார்ந்ததாக ஒரு அரசு இருக்கக்கூடாது. இதை மாற்றுவதற்கான ஒரு வரைவை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் 1973 கேசவானந்த் பாரதி என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 1972 இருந்து 1973 வரை மிக பெரிய நீண்ட அளவுக்கு விவாதம் நடந்து கிட்டத்தட்ட 68 நாட்கள் உச்ச நீதிமன்றம் இது குறித்து கூடி விவாதித்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம்னு வைங்களேன், 3 பேர் நீதிபதிகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனையா மேலே போகணும் 5 நீதிபதி, அங்கேயும் பிரச்சனை தீர்வு கிடைக்கலையா மேலே போகணும் 7, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 13 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்ச் 1973 வந்து தீர்ப்பு. கேசவானந்த் பாரதியுடைய தீர்ப்பில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் உள்ள மத சார்பின்மையை நீக்குவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, என்ன நினைக்கிறானா, சிஏஏ கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தான், பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணியாச்சு. முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தான், பாராளுமன்றத்தில் பாஸ் ஆயிருச்சு. காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கம் பாராளுமன்றத்தில் பாஸ் ஆயிருச்சு. எல்லாத்தையும் நாங்க பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்து ராஷ்டிராவை இங்க கொண்டு வரலாம் என்று சொன்னால், இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துடைய 13 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் சொல்லியிருக்கிறது இதற்கு மேல அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள், பாராளுமன்றத்தால் இந்த மத சார்பின்மையை இங்கிருந்து நீக்க முடியாது. நீ நீக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒரு காலத்திலும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். அதாவது சிஏஏவை சட்டமாக்கிட்டான். பாராளுமன்றத்தில் சிஏஏ கொண்டு வந்தாச்சு. என்ன சிஏஏ என்ன, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இங்கே வருவாங்களாம். பங்களாதேஷ்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து எல்லாம் இங்கே இந்தியாவுக்கு வருவாங்க. வரக்கூடியவங்களில் இந்துக்கள் இருந்தால், கிறிஸ்தவர்கள் இருந்தால், பாரசீகள் இருந்தால் இவர்களுக்கெல்லாம் இந்தியாவுடைய குடியுரிமை வழங்கப்படும். முஸ்லீம் வந்தால் முஸ்லீமுடைய குடியுரிமை வழங்க மாட்டோம். இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரான். என்ன காரணம் தெரியுமா? இந்த தேசத்தில் உள்ளவர்களை, இந்த தேசத்தில் உள்ள முஸ்லிம்களை இந்த தேசத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்திலே சிஏஏ என்று சொல்லக்கூடிய கருப்பு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டான். அரங்கேற்ற முடிஞ்சதா? அமித்ஷா அவர்களை நான் கேட்கிறேன், பாராளுமன்றத்திலே சிஏஏவை சட்டமாக்கிவிட்டு உங்களால் அதை அரங்கேற்ற முடிந்ததா? கொஞ்சம் வரலாறு திரும்பிப்பார். விவசாயிகளுக்கு எதிராக ஒரு மசோதா கொண்டு வந்தீங்க, அந்த மசோதாவை அப்புறமா சட்டமாக்கினீங்க. சட்டமாக்கிய பிறகு களத்திற்கு விவசாயிகள் வந்தார்கள், போராட்ட களத்துக்கு வராங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் போராட்டம் நடத்தினார்கள். ஒண்ணுமே பண்ண முடியல. மீண்டும் கமாவை எடுக்க மாட்டோம், புள்ளியை எடுக்க மாட்டோம், சட்டத்தை மாற்ற மாட்டோம் என்று பேசிக் கொண்டிருந்த இந்த வகையராக்கள் விவசாயிகளுக்கு எதிரான அந்த சட்டத்தை அதே பாராளுமன்றத்திலே வாபஸ் பெற்ற வரலாறு இருக்கிறது. என்ன மிரட்டிய முஸ்லிம்களை, அப்பனுக்கு அப்பனை பார்த்தவங்க நாங்க. பிரபுனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியை பார்த்த கொள்கைக்கு சொந்தக்காரர்கள். எத்தனையோ இடங்கள்லாம் எங்களெல்லாம் இந்த முஸ்லீம்களை ஒடுக்கணும்னு நினைச்சவெல்லாம் இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. அமெரிக்காலாம் வரலாறு படிச்சுப்பார். 2001 WTC ஒரு பில்டிங் இடிக்கப்படுதுங்க. இடிச்ச உடனே அமெரிக்கா என்ன பண்றான், முஸ்லீம்களை ஒடுக்கணும், முஸ்லீம்களை இல்லாமல் ஆக்கணும்னு இதை இடித்தவர்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க முஸ்லீம்களை தீவிரவாதி ஆக்கிட்டான். முஸ்லீம்கள்லாம் பயங்கரவாதி, முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதி. அப்பனுக்கு அப்பன் பெரிய வல்லரசுக்கு சொந்தக்காரன், முஸ்லீம்களை அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைச்சு 2001 WTC பில்டிங் இடிச்சான். 2011 அமெரிக்காவை ஆய்வு செய்தார்கள். 2001 முஸ்லீம்களை தீவிரவாதி இன்னும் பயங்கரவாதி இன்னும் இந்த நாட்டிலிருந்து அவர்கள் விரட்டப்பட வேண்டும் என்று சொன்னோம். அதற்காக நிறைய திட்டங்களை போட்டோம், நிறைய சட்டங்களை போட்டோம். 2011 அமெரிக்காவில் முஸ்லிம்கள் துடைக்கப்பட்டார்களா, காலி செய்யப்பட்டார்களா என்று ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செஞ்சுட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். 2001 அங்கே இருந்த பள்ளி வாசல்களை விட 2011 1200 புதிய பள்ளி வாசல்கள் அமெரிக்காவிலே கட்டப்பட்டிருந்தது. நீ அழிக்கணும்னு நினைச்சா, ஒழிக்கணும்னு நினைச்சா, இது உன் வீட்டு சித்தாந்தம் இல்லப்பா, இது அல்லாஹ்வுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை அழிக்க வருவது என்பது உன்னால் இயலாது.
நீ எப்படிப்பட்ட நிலையில வந்து நீ என்ன சட்டத்தை போடு, எந்த பாராளுமன்றத்தை கூட்டு, இந்த நாளை என்ன மாதிரி வா. எப்படி விவசாயிகள் கடுமையாக இறங்கி போராடி சட்டத்தை வாபஸ் பெற வைத்தார்களோ, எப்படி நீ சிஏஏ கொண்டு வந்த பிறகு அதை அரங்கேற்ற விடாமல் ஷாஹீன் வாக்குகளை உருவாக்கினோமோ, மீண்டும் அது போன்ற அறவழி போராட்டத்தை கையில் எடுப்போம் என்பதை சங்கிகளுக்கு சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாகிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.